ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அம் அருணாச்சலம் சந்திரசேகரன் சார் எழுதின ஒரு போயம் வந்து பார்க்க போறோம். மை ஹாபி இஸ் ரீடிங். இதுதான் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? மை ஹாபி இஸ் ரீடிங். இந்த போயம் வந்து அருணாச்சலம் சந்திரசேகரன் சார் எழுதினது. அவருடைய அவர் வந்து நரேட் பண்ற மாரி, சரிங்களா? அந்த போயத்த வந்து அவர் சொல்ற மாதிரி வந்து இந்த போயம் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன். அதெல்லாம் அந்த லைன்ஸு ப்ளஸ் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, மை ஹாபி இஸ் ரீடிங். என்னுடைய என்னுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, படிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங். நம்மளுடைய எண்ணம் அதாவது வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து படிக்கிறது மூலமாக வந்து என்னுடைய எண்ணங்கள் வந்து விரிவாகுது. எனக்கு வந்து அதாவது இன் தாட் ப்ரீடிங் அப்படின்னா இனப்பெருக்கம். சரிங்களா? ஆனால் அந்த தாட்டில் தான் என்னது இனப்பெருக்கம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம இன்னும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய விஷயம் தோணும். இந்த படிக்கிறதுனால நிறைய விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறதுனா, அருணாச்சலம் சார் சொல்கிறாரு. சரிங்களா? அருணாச்சலம் ரைட்டர் வந்து என்ன சொல்கிறாரு, மை ஹாபி இஸ் ரீடிங், இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ப்ரீடிங் அப்படி சொல்கிறாரு. அடுத்தது என்னன்னா, இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். அதாவது வந்து இப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் இப்போ வந்து ஈரோடு மகேஷ் சாரி அந்த ஈரோடு மகேஷ் அவரை வந்து எடுத்துக்கிட்டோன்னா, அவர் வந்து இப்படி நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணுறது. இப்போ சிஎம் பிஎம் பிரைம் மினிஸ்டரும் சரி, சீஃப் மினிஸ்டர் சரி, இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் முக்கியமான ஆளுங்க அப்படின்னு கிடையாது, படித்தவங்க வந்து நிறைய இடத்துக்கு வந்து போக முடியும், வர முடியும். இந்த கல்வியானது வந்து நம்மளை வந்து நம்ம நாட்டிலையும் சரி, அடுத்த நாட்டுக்கும் சரி, வேற நாட்டுக்கும் சரி, நம்மளை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு கல்வி உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் வந்து இந்த யூடியூப் வச்சுக்குவோம். யூடியூப் வந்து இப்போ வந்து நம்ம நாட்டில் மட்டும் தான் பார்க்குறாங்கன்ட்டு இல்லை, வெளிநாட்டிலே பார்க்குறாங்க. இப்போ படித்தவங்களால தான் வந்து பண்ண முடியும். சரிங்களா? படித்தவங்களால யூடியூப் வந்து பண்ண முடியும். அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் எப்படியோ வந்து அவங்களுக்கு வந்து யூடியூப் பற்றி ஒரு அறிவு, ஒரு நாலேஜ், ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் அவங்களோட சேனல் ஓப்பன் பண்ண முடியும் அவங்களால. இப்போ இதே மாதிரி இப்போ வந்து படித்தவங்க தான் பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னா, படித்தவங்க பேசுறது இது பண்ணுறது நம்மளோட நாட்டுல மட்டும் இல்லாமல் வேற இடத்துலையும் என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்காருன்னா, அவர் வந்து ஒரே யூனிவர்சிட்டியில் ஒருத்தவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலேஜில் வேலை பார்த்துருக்கலாம், அடுத்து யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கலாம், அதுக்கடுத்து வந்து வேற நாட்டுக்கு வந்து போய் வேலை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து இருக்குது. அதனால வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அருணாச்சலம் சந்திரசேகரன் சார் அவர் வந்து இப்போ அந்த ரைட்டர் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். பக்கத்துலேயும் நம்ம போய்க்கலாம், தூரத்தில் இந்த படிக்கிறது மூலமாக வந்து நம்ம வந்து பக்கத்துலேயும் போய்க்கலாம். பக்கத்தில் அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஒருத்தவங்க படித்து வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னா பக்கத்து ஊர்லேயும் பேசுவாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களும் என்ன செய்வாங்க, நம்ம வந்து இப்போ வந்து ஒருத்தர் நீட் தேர்வுலேருந்து ஒருத்தர் வந்து சென்டம் அடிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து நாங்கள் எங்கெங்கே பரவும் அப்படின்னா, அது ஃபுல்லாகவே இந்த பக்கத்து ஊர்லலாம் வந்து நல்லா விஷ் பண்ணிட்டு போவாங்க, வந்து தேடி வந்து கூட விஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சரிங்களா? ஸோ வந்து என்னது அப்படின்னா, கல்வி வந்து என்னைய வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே தூரத்தில் இருக்க கல்வி அப்படின்றது வந்து நீங்கள் பக்கத்துலேயும் கூட்டிகிட்டு போகும், ரொம்ப தூரத்துலேயும் வந்து என்னை கொண்டு போய் வந்து விடும். அதாவது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மனிதராக வந்து நான் வந்து வருவேன். நான் படித்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி தொலை தூரத்துலேயும் சரி, பக்கத்துலேயும் சரி, என்னை ஒரு நல்ல ஆளாக ஆக்கிவிடும் இந்த வாசிப்பு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்து வந்து என்னன்னா, இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோர்ஸ் ஆஜர். சரிங்களா? அப்படி சொல்லி இப்போ சொல்லியிருக்காரு. சரிங்களா? இட் கீப்ஸ் மை ரேஷ்னல் டோர்ஸ் ஆஜர். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து அந்த கல்வியானது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, பகுத்தறிவு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது பகுத்தறிவு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து டீச் மீ கிராக்கிள் அண்ட் க்ரை. சரிங்களா? அது வந்து அழுகிறதுக்கும், இந்த கல்வியானது வந்து அழுகிறதுக்கும் கற்றுக் கொடுக்குது. சரிங்களா? கேக்கிள் அப்படின்னா கூக்குரல். சரிங்களா? ஒரு வந்து எனக்கு இந்த தேவை தான், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம படித்து ஜெயித்தோன்னா அதில் ஆனந்த கண்ணீர் இருக்கும். அதில் நம்மளால் எக்ஸாமுக்கு படிக்க முடியல,
இப்போ ஒரு புக்கு புரியலை செய்யலைன்னு நம்ம வந்து அழுதுருவோம் டக்குன்னு. அழுதுருவோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். மனசளவுல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்படுவோம். சரிங்களா? அதுதான் என்ன வந்து என்ன சொல்றாருன்னா, "இட் டீச் மீ ம் டூ டூ கேக்கிள் அண்ட் கிரை" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது என்னன்னா, ஐ ஐ விஷ் சரிங்களா? ஐ ஐ விஷ் இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட் இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட் இன் கன்ஸ்ட்ரக்டிங் எ விகாரஸ் சொசைட்டி தென் வி ஷால் சக்சீடட். சரிங்களா? அதாவது வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து புத்தகம் புக் வந்து வாசிச்சாங்க அப்படின்னா, புக் வந்து வாசிச்சாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல சொசைட்டியை வந்து உருவாக்கும். அது வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாருமே வந்து நல்ல வெற்றிகரமான மனிதராக வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது அப்படின்னா, அருணாச்சலம் சந்திரசேகரன் அப்படின்ற ஒரு ரைட்டர் அப்படின்ற ஒரு பொயட்டை வந்து சொல்றாரு. சரிங்களா? அதாவது வந்து இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம புத்தகம் வாசிக்கிறது அப்படின்றது நம்மளை வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு வந்து கூட்டி போகும் அப்படின்னு சொல்றது தான் வந்து இதனுடைய இதனுடைய மையக்கரு வந்து அதுதான். சரிங்களா? தீம் ஆஃப் தி போயம் என்ன அப்படின்னா, ரீட் த புக்ஸ், அவ்வளோதான். புத்தகத்தை படி, புத்தகத்தை வந்து வாசி, அதனால நிறைய பயன் இருக்கு. அந்த அந்த புத்தகம் படிக்கிறதுனால ஆத்தர் அவர் என்ன பயன் அடைஞ்சாரோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நம்மளை வந்து நம்ம படித்து பார்த்தோம்னா தெரியும் எந்தெந்த இடத்துக்குலாம் கூட்டு போகுது, கல்வின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து எல்லாருமே வந்து இன்னிலேருந்து புக்கு வாசிக்க ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் டீச்சர் காளீஸ்வரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.